2013 ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நம்மாழ்வார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பேச்சாளர்கள் ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டனர். நம்மாழ்வார் அழைப்பதற்கு முன்னர் அவர் உடல் சோர்வுற்று இருப்பதை கண்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவரை பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். ஆனால் தான் நலமாக இருப்பதாக கூறிய நம்மாழ்வார் விழாவில் இயற்கை விவசாயம் குறித்தும் காவிரி டெல்டாவில் மீத்தேன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உரையாற்றினார். விழா முடிந்ததும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை சிறிது காலம் தவிர்த்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த விழாவில் பங்கேற்ற பலரும் நம்மாழ்வாரை கேட்டுக்கொண்டனர். அனைவரின் அன்பிற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட அந்த 75 வயது கிழவர் தன் உயிரை விட மேலாக கருதிய விவசாய பூமியை காப்பாற்ற நடைபெறவிருந்த போராட்டத்தில் பங்கேற்க பட்டுக்கோட்டைக்கு பயணமானார். மறுநாள் காலை மீத்தேன் திட்டம் குறித்து கிராம மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்ள புறப்பட்டார் நம்மாழ்வார். பிரச்சார பயணம் அத்திவெட்டி என்ற கிராமத்தை அடைந்தபோது திடீரென அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. மண்ணை நேசித்த மாமனிதர் அந்த மண்ணை காப்பாற்ற நடைபெற்ற போராட்ட களத்திலேயே உயிர் நீத்தார். காவிரியின் ஈரம் பாய்ந்து செழிப்பேறிய தஞ்சையில் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள இளங்காடு என்ற கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு நம்மாழ்வார் பிறந்தார். டெல்டாவில் வளர்ந்ததால் அவருக்கும் விவசாயத்திற்கும் இயற்கையாகவே நெருக்கம் ஏற்பட்டது. பள்ளி படிப்பை முடித்த நம்மாழ்வார் அடுத்து என்ன படிக்கலாம் என்று யோசித்த போது விவசாயம் படிக்கலாம் என்று அவருடைய தந்தை அறிவுரை வழங்கிய போது சிறிதும் யோசிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விவசாய படிப்பில் சேர்ந்த நம்மாழ்வார் பெயரளவில் அல்லாமல் விவசாயத்தை மனதிற்கு நெருக்கமாக பயின்றார். பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்த நம்மாழ்வார் விவசாயம் குறித்து பல்வேறு கனவுகளுடன் கோவில்பட்டியில் உள்ள மண்டல மழைப்பயிர் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்தார். இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் அது. விவசாயத்தில் நவீனம் புகுத்தப்பட்டு விளைச்சலை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. புதிய வகை விதை ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் ரசாயன உரங்களின் பயன்பாடுகள் அதிகரிக்கப்பட்டன. பசுமை புரட்சியை முன்னெடுத்துச் செல்ல அரசு மேற்கொண்ட திட்டங்களை நம்மாழ்வாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் பல்லை கடித்துக்கொண்டு அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றி வந்தார். ஆராய்ச்சி என்பது களத்திற்கு சென்று விவசாயிகளுடன் கலந்து பேசி அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை அறிந்து அதை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அதுபோல் எதுவும் நடக்கவில்லை. பசுமை புரட்சிக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சி நிலையம் அது உருவாக்கப்பட்ட நோக்கத்தை கூட நிறைவேற்றவில்லை என்று நினைத்த நம்மாழ்வார் இனி அது தனக்கான இடமல்ல என்று முடிவெடுத்தார். 1963ஆம் ஆண்டு மழைப்பயிர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியேறிய நம்மாழ்வார் மண்டல விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்தார். ஆனால் அடுத்த சில ஆண்டுகளிலேயே அதுவும் தனக்கான இடம் இல்லை என்று தீர்மானித்து அரசு வேலையை உதறிவிட்டு வெளியேறினார் நம்மாழ்வார். அந்த காலத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த டொமினிக் பியர் என்பவர் ஐஸ்லாண்ட் ஆஃப் பீஸ் என்ற சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வந்தார். விவசாயிகள் தங்களை சுயமாக வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சியை அந்த நிறுவனம் வழங்கியது. அரசு வேலையை விட்ட பிறகு அந்த தொண்டு நிறுவனத்தில் இணைந்த நம்மாழ்வார் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடனை பெற்று தற்சார்புடன் விவசாயத்தை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை அளித்தார். 10 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய நம்மாழ்வார் இறுதியில் விவசாயிகள் கடனாளிகள் ஆனார்களே தவிர விவசாயம் செழிக்கவில்லை என்பதை உணர்ந்தார். விவசாயத்துறையில் அது நாள் வரை பெற்ற அனுபவத்தில் விவசாயி எதையும் சாராமல் தற்சார்புடன் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையை நம்மாழ்வார் புரிந்து கொண்டார். அதாவது விளையும் பொருளிலேயே விதையை எடுக்க வேண்டும், விளைந்ததன் மிச்சமும் விலங்கின் எச்சமும் எருவாக வேண்டும் என்பதே அதன் பொருள். இயற்கை விவசாயத்தோடு வளர்ந்தது மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயமே சிறந்தது என்பதை அறிவுபூர்வமாக படித்து அறிந்திருந்த நம்மாழ்வார் ஐஸ்லாண்ட் ஆஃப் பீஸ் அமைப்பிலிருந்து வெளியேறி விவசாயிகளுடன் விவசாயியாக களப்பணி செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 1979ஆம் ஆண்டு குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்கிய நம்மாழ்வார்
மண்ணையும் அதை நம்பியுள்ள மக்களையும் காப்பாற்ற அன்று தொடங்கிய பயணத்தை தன் மரணம் வரை தொடர்ந்தார். நம்மாழ்வார் விவசாயிகளை சந்தித்து இயற்கை விவசாயம் குறித்து பரப்புரை மேற்கொண்ட நீண்ட பயணம் சென்னைக்கு அருகே உள்ள கேளம்பாக்கத்தில் இருந்துதான் துவங்கியதாக கூறுகிறார். அவரோடு பயணித்த ஆர். ரங்கநாதன் வேலையை விட்டு வெளியேறிய நம்மாழ்வார் மதுராந்தகத்தில் தங்கியிருந்த போது விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க நம்மாழ்வாரை கேளம்பாக்கத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் ரங்கநாதன். விவசாயிகளை சந்திக்கும் நம்மாழ்வார் மூடாக்கு, மண்புழு உரம் மற்றும் பூச்சி விரட்டிகளை இயற்கையாக எப்படி தயாரிப்பது என்பதை விளக்குவார். அத்துடன் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்து பாட்டு பாடுவதுடன் விவசாயிகள் மத்தியில் நாடகம் நடத்துவது நம்மாழ்வாரின் வழக்கம். காமலம் நெல் பயிர் 30 கஜம் தண்ணி கிணறு, தண்ணி மட்டும் கிளை போயிட்டே இருக்குது. நெல் வந்து இப்படி வைக்கலும் குட்டையா போயிடுச்சு. நிக்காமதான் தண்ணி ஏறச்ச நெல் பயிர் கருகி போச்சு. முக்காமலம் ஒருமுறை மதுராந்தகம் அருகே விவசாயிகள் மத்தியில் நம்மாழ்வார் பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் வண்டியை நிறுத்திவிட்டு நம்மாழ்வாரின் பேச்சை கேட்க ஆரம்பித்து விட்டார். அந்த ஓட்டுநர் தான் பின்னாளில் மரம் வளர்ப்பிற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட மரம் கருணாநிதி. 1984ஆம் ஆண்டு புதுச்சேரி ஆரோவில்லைச் சேர்ந்த பெர்னார்ட் டி. கிளார்க்குடன் இணைந்து பணியாற்றிய நம்மாழ்வார் 1987ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் நடைபெற்ற இயற்கை விவசாய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டார். அதன் பிறகு பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட நம்மாழ்வார் இயற்கை விவசாயம் பற்றி பல்வேறு புதிய செய்திகளை அறிந்து கொண்டதுடன் தான் கற்றறிந்த விஷயங்களை வெளிநாடுகளிலும் பரப்புரை செய்தார். 1994ஆம் ஆண்டு நஞ்சில்லா உணவிற்காக மக்கள் இயக்கத்தை நம்மாழ்வார் தொடங்கினார். உணவே எவ்வாறு நஞ்சாக மாறுகிறது, அதை எவ்வாறு தடுப்பது என்பதை மக்களிடம் பரப்புரையாக எடுத்துச் சென்றார். அடுத்த 2 ஆண்டில் மாப்பிள்ளை சம்பா, யானை கவுனி உள்ளிட்ட 50ற்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களையும் காய்கறி மற்றும் கீரை விதைகளையும் மீட்டெடுப்பதற்கு நம்மாழ்வார் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டார். 1998ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தபோல்கர் என்ற புகழ்பெற்ற இயற்கை விஞ்ஞானியை வைத்து விவசாயிகளுக்கான விளக்க கூட்டத்தை செங்கல்பட்டில் நடத்தினார் நம்மாழ்வார். அந்த கூட்டத்தில் தபோல்கர் அமிர்தபாணி என்று பெயரிடப்பட்ட இயற்கை உரத்தை எவ்வாறு தயாரிப்பது என்று மேடையில் விளக்கிறார். ஒரு சாதாரண விவசாயி கண்டுபிடித்த அந்த இயற்கை உரம் மிக பெரிய அளவில் பலன் அளிப்பதாக தபோல்கர் கூறினார். அந்த கூட்டத்தில் பேசிய நம்மாழ்வார் இன்று தமிழ்நாடு இயற்கை விவசாயத்தின் முக்கிய நாள் என்று கூறினார். தபோல்கர் அறிமுகப்படுத்திய அந்த இயற்கை உரத்திற்கு அமுத கரைசல் என்று அந்த மேடையிலேயே பெயர் சூட்டினார். மாட்டின் சாணம் மற்றும் சிறுநீருடன் வெல்லத்தை கலந்து தயாரிக்கும் அந்த அமுத கரைசலை தானே தயாரித்து அதை சோதித்தும் பார்த்த நம்மாழ்வார் அது மிகப்பெரிய பலன் அளிப்பதை கண்டறிந்தார். அது முதல் அவர் போகும் இடமெல்லாம் விவசாயிகளுக்கு அமுத கரைசலை எவ்வாறு தயாரிப்பது என்பதை விளக்க தவறியதில்லை. நிலத்தில் நைட்ரஜன் சத்து குறைவுக்காக யூரியா போன்ற ரசாயன உரங்கள் தேவை என்று படித்த பலரும் வாதிட்டனர். அதை முற்றிலுமாக மறுத்த நம்மாழ்வார் பல தலைமுறைகளாக நாம் செய்து வந்த பாரம்பரிய வேளாண்மை முறையான பயிர் சுழற்சி முறை இயற்கையாகவே மண்ணில் நைட்ரஜன் சத்தை அதிகரிப்பதை எடுத்து காட்டினார். பப்பாளி, கொய்யா, வாழை, நாவல் போன்ற பழங்களை அதிகம் பயிரிடவும் சாப்பிடவும் ஊக்குவித்த நம்மாழ்வார் ஆப்பிள் அரை கிலோ 60 ரூபாய், அதைவிட அதிகம் சத்து இருக்கின்ற கொய்யா 5 கிலோ 50 ரூபாய் என்று கூறுவார். தனது வாழ்நாளில் ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற அந்நிய பழங்களை சாப்பிடுவதையும் நம்மாழ்வார் இயன்றவரை தவிர்த்தே வந்தார். ஒற்றை நாற்று நடவு அல்லது செம்மை நெல் சாகுபடி என்றழைக்கப்படும் நடவு முறை ஆப்பிரிக்காவில் மடகாஸ்கரில் மிகவும் பிரபலம். விதை, நீர், நேரம் அனைத்தையும் குறைத்து மகசூலை மட்டும் அதிகமாக கொடுத்த ஒற்றை நாற்று நடவை உலகிற்கு முதலில் அறிமுகப்படுத்தியது தமிழர்கள்தான் என்ற உரிமையை தக்க ஆதாரங்களுடன் நம்மாழ்வார் நிரூபித்தார். தமிழகத்தில் ஒற்றை நாற்று நடவை பிரபலமாக்கி அதன் மூலம் மகசூலை பெருக்கி காட்டிய பெருமை நம்மாழ்வாரையே சாரும்.
2000ஆவது ஆண்டில் வேப்பமரத்திற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் காப்புரிமை பெற்றது. வேப்பம் கொட்டையில் பூச்சி மருந்து தயாரிப்பதாகவும், ஆகவே அதை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் WR கிரேஸ் என்ற கம்பெனி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் காப்புரிமை பெற்றது. இந்தியாவின் பாரம்பரியமான வேப்ப மரத்திற்கு வெளிநாட்டு நிறுவன காப்புரிமை பெற்றது நம்மாழ்வாரை கொதிப்படைய செய்தது. அந்த காப்புரிமையை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு 2000ஆவது ஆண்டு ஜெர்மனியில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் கலந்து கொண்டு தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்தனா சிவாவுடன் நம்மாழ்வார் ஜெர்மனிக்கு சென்றார். விசாரணையின் போது நம்மாழ்வார் குழுவின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேப்ப மரத்திற்கு வைத்துள்ள அசிடிரெக்ட்ரா என்ற அறிவியல் பெயரின் வேர்ச்சொல் ஆசாத் தரத், அதாவது சுதந்திர மரம் என்று கூறினார். மனிதர்களை பல்வேறு நோய்களிலிருந்து விடுதலை செய்வதால் வேப்ப மரத்தை இந்தியாவில் சுதந்திர மரம் என்று காலம் காலமாக அழைப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வேப்ப மரத்தை நாங்கள் காலம் காலமாக பயன்படுத்துகிறோம். விவசாயம், நோய் தீர்ப்பு, கால்நடை வளர்ப்பு என பல்வேறு துறைகளில் பயன்படுத்துகிறோம். இதில் புதிதாக கண்டுபிடிக்க ஒன்றும் இல்லை. அப்படி புதிதாக கண்டுபிடித்திருந்தால் அதற்கு காப்புரிமை வழங்கலாம். ஆனால் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒன்றிற்கு காப்புரிமை வழங்க முடியாது என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இப்படி காப்புரிமை வாங்குவது பயோபைரசி, அதாவது உயிரியல் திருட்டு என்று கூறிய வழக்கறிஞர், நீங்கள் வேப்ப மரத்தை திருடவில்லை, எங்கள் மூதாதையரின் அறிவையும் திருடுகிறீர்கள் என்று வாதிட்டார். அதற்கு நீதிபதிகள் WR கிரேஸ் நிறுவனத்திடம் நீங்கள் புதிதாக என்ன கண்டுபிடித்துள்ளீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகள், இந்தியாவில் வேப்பங்கொட்டையை செக்கில் அரைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலையில் நவீன முறைப்படி அரைக்கிறோம் என்றனர். இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதிகள் இந்தியாவின் இயற்கை மருத்துவமான வேப்ப மரத்திற்கு WR கிரேஸ் பெற்றிருந்த காப்புரிமையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். அன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எடுத்து வைத்த வாதத்தில் பெரும்பாலான தரவுகள் நம்மாழ்வார் வழங்கியது. அந்த வகையில் நம்முடைய பாரம்பரியமான வேப்பமரம் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமாவதை தடுத்ததில் பெரும் பங்கு நம்மாழ்வாரையே சாரும். முதல்ட்ட வாட் இஸ் திஸ்னா சொன்னாரு, நீம் லீஃப் அப்படின்னா. நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டுனா, இங்கே பாரு அம்மை நோய் வந்ததுன்னா நீங்கள் பயந்து சாவுறீங்க, நாங்கள் அதைத்தான் இரவானத்தில் சொல்லிட்டு உள்ள படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா. ஐசி அப்படின்னா. அடுத்தாப்புல ஒருத்தன் வந்தா அந்த வேப்பம் ஈர்க்க வச்சுருந்தான் ஒரு ஆள். வாட் இஸ் திஸ்னா, இது டூத் பிரிக்கு அப்படின்னா. டூத் பிரிக்கு அப்படின்னா, பாரு உங்கள் எல்லா ஹோட்டல்லையும் அந்த கேஷியர்கிட்ட வச்சிருக்க பாரு, அதை சாப்பிட்டு வந்தவர் அதால் குத்துனா ரத்தம் வரும், இதால் குத்துனா ரத்தம் வருது நின்று போகும் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் ஐசி ஐசின்னா அடுத்தாப்புல வரும்போது என் கையில் இந்த வேப்பங்குச்சியாக இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா, திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க. டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனான், புருவத்தை தூக்குனானா. கொஞ்ச நேரம் இப்படி கடவாப்பல்ல வச்சு இப்படி மென்னுட்டு நவ் யூ கேன் சி தி ப்ரஷ்னா ஐசின்னு அந்த புருவத்தை மேலே தூக்குனான். நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்னா. வாட் இஸ் இட்னா, ஒன்று இதில் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் தனித்தனியாக இருக்கு பாரு, இது ரெண்டும் ஒன்றுக்குள்ளேயே இருக்கு பாருன்னா. அப்போ மறுபடியும் அவன் ஐசின்னு நான் பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டான். ஒன்று தான் ப்ரஷ்ஷையும் பேஸ்டையும் கீழே போட்டீங்கன்னா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துரும், நான் இதை போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிப்ளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன். அவன் நிற்கவே இல்லை, ஐசின்னு ஓடிட்டான். 2009ஆம் ஆண்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட PT கத்திரிக்காய் விதையை அறிமுகம் செய்ய இந்திய அரசு முயன்ற போது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியை நேரில் சந்தித்து அதன் பாதகங்களை நம்மாழ்வார் விளக்கினார். அப்போதைய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயராம் ரமேஷை சந்தித்து PT கத்திரிக்காய் விதையை அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்த தனது பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தார். PT கத்திரிக்காய் விதைகளுக்கு தமிழக அரசு தடை விதித்ததற்கு நம்மாழ்வாரின் முயற்சி முக்கியமானது. நம்மாழ்வார் இன்றைய கால நவீன தொழில்நுட்பங்களுக்கு எதிரானவர் அல்ல. பயோடெக்னாலஜியின் அத்தனை விதமான பரிணாமங்களையும் நம்மாழ்வார் அறிந்து வைத்திருந்தார். மரபணு மாற்றப்பட்ட விதைகள் கேடு ஏற்படுத்தும் என்றால், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மூலம் கிடைக்கும் பயிர்களால் மனிதனுக்கும் மண்ணுக்கும் கேடு ஏற்படும் என்ற காரணத்தால் நம்மாழ்வார் அதனை எதிர்த்தார். நமது பாரம்பரிய விதைகளை கொண்டு உருவாக்கிய ஒட்டு ரகங்களை அவர் எப்பொழுதும் ஆதரித்து வந்துள்ளார். நம்மாழ்வார் காட்டிய வழியில் புளியங்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒட்டு ரக விதையின் மூலம் புதிய வகை எலுமிச்சை ரகத்தை உருவாக்கினார். அந்த ரக எலுமிச்சை பழம் இன்றளவும் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தாலியில் நடந்த பாஸ்ட் ஃபுட் உணவுகளுக்கு எதிரான பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு தமிழகம் திரும்பிய நம்மாழ்வார்
பாஸ்ட் ஃபுட் உணவுகளுக்கு எதிராக தமிழர்களை பாரம்பரிய உணவு வகையான சிறுதானியங்களை ஊக்குவிப்பதற்கு ஸ்லோ ஃபுட் என்ற இயக்கத்தை தொடங்கினார். அதன் மூலம் நஞ்சில்லா உணவு, மருந்தில்லா மருத்துவம், சுவரில்லா கல்வி ஆகிய நோக்கங்களை மையமாக கொண்டு 2009ஆம் ஆண்டு வானகம் என்று அழைக்கப்படும் இயற்கை வழி விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தை நம்மாழ்வார் உருவாக்கினார். கரூர் மாவட்டம் கடவூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள வானகத்தில் இயற்கை விவசாயத்திற்கான பயிற்சி வகுப்புகளை நம்மாழ்வார் நடத்தினார். நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மட்டுமல்ல, சுற்றுச்சூழலியலாளரும் கூட. மேற்கு தொடர்ச்சி மலையின் சோலைக்காடுகள் அழிவதை எதிர்த்து போராட்டங்களை நடத்தினார். சோலைக்காடுகள் இல்லை என்றால் ஆறுகள் உற்பத்தியாகாது என்று சொன்ன நம்மாழ்வார் மனிதனுக்கு சோறும் இல்லை என்பதை அழுத்தமாக பதிவு செய்தார். தான் பங்கேற்ற அனைத்து கலந்துரையாடல்களிலும் கருத்தரங்குகளிலும் மரம் குறித்து பேசிய நம்மாழ்வார் நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி மண்ணுக்கு என்ற வசனத்தை அவர் பேசத் தவறியதே இல்லை. எளிமையான விவசாயியைப் போல் தோற்றமளிக்க கடைசி வரை சட்டை அணியக்கூடாது என்ற கொள்கையில் உறுதியாக இருந்த நம்மாழ்வார் அதிகமான பணிகாலத்திலும் கூட சட்டை அணிந்ததில்லை. தனது வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்களை போராட்டங்களிலும் பயணங்களிலுமே செலவிட்ட அவர் பொது போக்குவரத்தையே அதிகம் பயன்படுத்தினார். தன்னை சுற்றி இருந்த மற்றவர்களுக்கும் அதையே வலியுறுத்தினார். அவரது பல நண்பர்களும் நலன் விரும்பிகளும் அவருக்கு கார் வாங்கித்தர முயன்றபோது அதை வாங்க மறுத்த நம்மாழ்வார் தன்னால் முடிந்தவரை சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுத்துக் கொள்வதாக கூறிவிட்டார். உழவுக்கும் உண்டு வரலாறு, தாய்மண்ணே வணக்கம், பூமி தாய், என் நாடுடைய இயற்கையே போற்று, இனி விதைகளே பேராயுதம், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், நோயினை கொண்டாடுவோம் என 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நம்மாழ்வார் எழுதியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு நம்மாழ்வார் முன்னெடுத்த பணிகளை பாராட்டி அவரை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் நம்மாழ்வாருக்கு சுற்றுச்சூழல் சுடரொளி விருதை வழங்கியது. நம்மாழ்வாரின் இயற்கை விவசாய பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் காந்தி கிராமம் கிராமப்புற பல்கலைக்கழகம் நம்மாழ்வாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி அவரை கௌரவப்படுத்தியது. காவிரி டெல்டா பகுதியில் பூமிக்கு அடியில் இயற்கையாக கிடைக்கும் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பனை எடுப்பதற்கு தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. அந்த திட்டம் விவசாய நிலங்களை பாழ்படுத்திவிடும் என்பதுடன் எதிர்காலத்தில் டெல்டா பகுதி பாலைவனமாக மாறிவிடும் என்று எச்சரித்தார் நம்மாழ்வார். இயற்கை விவசாயத்தை அழிக்கும் பூச்சிக்கொல்லி, ரசாயன உரம் மற்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை எதிர்த்து வந்த நம்மாழ்வார் மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள தொடங்கினார். மீத்தேன் திட்டம் விவசாயத்தை எப்படி பாதிக்கும் என்பதை படிப்பறிவு குறைவான சாதாரண விவசாயி கூட புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு விளக்கினார். மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டங்களில் கலந்து கொண்ட நம்மாழ்வார் அந்த திட்டத்தை எதிர்த்து மக்கள் இயக்கத்தை தொடங்கினார். முன்னாடியே கெயில் நிறுவனம் எங்க எல்லாம் ஓட்ட போடுறானோ ஓட்ட போட்டு அதுல என்ன இருக்குன்னு சோதிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள வெடிகுண்டை வச்சு வெடிக்கிறாங்க. அது பூமியில பிளவுகள் உண்டு பண்ணிட்டு மேல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே போயிடுது, நிலத்தடி தண்ணி இல்லாம போகுது. ஒரு பொடி குழாய உயரமா வச்சு விட்டு அதுல காத்து அதுல வெளியில விடுறாங்க, அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் கட்சி சாராத தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இந்த திருவாரூர் மாவட்டத்துல எங்க எல்லாம் கெயில்காரன் இது மாதிரி கொலை வச்சு விட்டு போறானோ அங்க எல்லாம் 3 வருஷமா மழையே இல்லை, மேல இருந்து மழை கிடையாது, கீழே இருக்கிற தண்ணியையும் வெடி வச்சு கீழே கிளப்பி விட்டுருவான். இதுலயும் என்ன பண்ண போறான், 35 வருஷம் மீத்தேன் எடுத்துட்டு 100 வருஷம் நிலக்கரி எடுக்க போறான். நெய்வேலியில் இருக்கிறத விட தரமான நிலக்கரியா, அதை விட இன்னும் அளவுல அதிகமாகவும் இருக்குதான். இங்க இருந்து ராமநாதபுரம் வரல இருக்குதான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பாலைவனமாக்கக்கூடிய ஒரு திட்டம் பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. இதை வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, மக்கள் மட்டும் தான் தடுத்து நிறுத்த முடியும். மக்கள் குரலே மகேசன் குரல். 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி பட்டுக்கோட்டை அருகே உள்ள கிராமத்தில் மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நம்மாழ்வாருக்கு திடீரென உடல் நல குறைவு ஏற்பட்டது. பல்லுயிருக்கும் பசி போக்கும்
உலகத்தின் ஆதி தொழிலான விவசாயத்தை அழிப்பதற்கு நவீனம் என்ற பெயரில் பல்வேறு வடிவங்களில் வந்த ஆபத்துக்களை எதிர்த்து தனது கடைசி மூச்சு வரை போராடிய நம்மாழ்வார் அப்படி ஒரு போராட்ட களத்திலேயே சுவாசிப்பதை நிறுத்திக் கொண்டார். நம்மாழ்வார் மறைந்தாலும் அவர் அமைத்து தந்த கானகம் என்ற மாதிரி பண்ணையும், அவர் எழுதிய புத்தகங்களும், அவர் செய்த போதனைகளும் இயற்கை விவசாயத்தின் தேவையை தொடர்ந்து மக்களிடம் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. இந்த டிராக்டர் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், இந்த ரசாயன உரங்களை விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், விதையை விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், பூச்சிக்கொல்லி விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கிறான், இவளையும் வாரிட்டு வர்ற லாரி விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், லாரி ஊத்துற டீசல் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், அதில் மேலே போட்டு மூடிட்டு வர்றானே அந்த தார்பாய் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், அந்த பம்பு செட்டு கட்டுறதுல வந்து சிமெண்ட் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், கல் விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கான், மணலை விற்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கிறான், அதில் அந்த பைப்பை நட்டு விளக்கு போடுறானே அவன் கோடீஸ்வரனா இருக்கான், வயரை இழுத்துட்டு வரவன் கோடீஸ்வரனா இருக்கான். இந்த விவசாயி மட்டும் என்ன பண்றாருன்னா வாங்கின கடன் தவணை பாக்கி இருந்துகிட்டே இருக்கு. இந்த விவசாயி உற்பத்தி பண்றத வாங்கிட்டு போய் விற்கிறவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கான்.